ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃப்ளோ வித் ஃப்ளவர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இது நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்படி பண்ணியிருப்பாங்களான்றது கொஞ்சம் டவுட் தான். ஆனால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி, நம்ம பாஸ்தா வச்சு பண்ண போகிறோம். பாஸ்தா வச்சு என்ன பண்ண போகிறோம், பாஸ்தா தான் பண்ண போகிறோம். ரெட் பாஸ்தா பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் நம்ம தக்காளி நிறைய யூஸ் பண்ணிக்க போகிறோம். தக்காளி, வரமிளகா, பூண்டு, குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம், வெங்காயம் இவ்வளோ. அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன யூஸ் பண்ண போகிறோம், பன்னீர். ஸோ எங்கே யூஸ் பண்ண போகிறோம் பன்னீர், அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம டிஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடலாம். ஸோ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் ஹீட் ஆனோன்னு ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆனோன்னு ஆயில் ஊற்றிக்கோங்க. சரி, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, தக்காளியை போட போகிறோம். ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் ஸ்லைஸாகவும் நான் கட் பண்ணி வச்சுருந்தது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிறதுனால நான் அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்லைஸாக பண்ணணுன்றது அவசியம் இல்லை. நான் என்கிட்ட இருக்குது, நான் காலையில் கட் பண்ணது, அதனால நான் போட்டுக்கிறேன். ஸோ தக்காளி போட்டுட்டோம். இதுக்கப்புறம் என்ன தேவை, முக்கியமாக என்ன போட போகிறோம், இதில் பூண்டை போட போகிறோம். இஞ்சி போட்டிங்கன்னா அந்த பாஸ்தாவில் ஒரு மாதிரி ஃப்ளேவர் வந்துடும். அதனால தான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணிக்காதீங்க. ஸோ இது போட்டுக்க போகிறோம். ஸோ இது போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாக வேகும். அப்போ தான் நம்ம இதை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். ஸோ இது வேகட்டும். ஓகேவா? லைட்டாக இப்போ நீங்கள் மீடியமில் வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம வரமிளகாயை இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் சிவப்பு குடை மிளகா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுட்டு கூட அப்புறம் வேணான்னா அரைக்கும் போது நம்ம பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். அரைக்கும் போது வேணான்னா எடுத்துருங்க, காரம் பார்த்துட்டு. பட் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இதை ஆட் பண்ணியாச்சுல.
ஒரு டைம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், ஆட் பண்ணியாச்சு. நான் இப்போ திருப்பியும் நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து வந்துருச்சு. இதில் வந்து நீங்கள் தக்காளியோட ஸ்கின்னையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணாமையும் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து பன்னீர் போடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு டைம் நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆறினோன்னே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிருங்க. ஸோ யாருமே வந்து பன்னீர் வந்து ஆட் பண்ணி பேஸ்ட்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் பண்ணியிருக்க மாட்டாங்க. தெரிஞ்சவங்க பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும். அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒரு க்ரீமியாகவும் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இப்படி தான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் பட்டரும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இருந்ததுன்னா. நான் வந்து ஆயில் வந்து ஊற்றிப்பேன். ஸோ இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் ஒரு வேளை உங்களுக்கு காரம் பத்தலைன்னா, அரைக்கும் போது தெரிஞ்சதுன்னா போட்டுக்கோங்க. ஒரு வேளை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்தா பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பத்தலைன்னு தெரிஞ்சதுன்னா, அப்போ வந்து நீங்கள் வந்து சில்லி சாஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வந்து எதாவது மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ வந்து கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம், ரொம்பலாம் போட தேவையில்லை. நம்ம வந்து பாஸ்தானாலே அந்த க்ரீமி ஃப்ளேவர் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதனால் நான் போட்ட மிளகாலேயே வந்து 2 மிளகா நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். காரம் வந்து ஓகேவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். ஸோ ஆனியன் வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக அந்த மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தாலே வந்து போதும். இப்போ வந்து குடமிளகாயும் வந்து போட்டுக்கலாம். இதில் நம்ம ஆட் பண்ணுறதே இவ்வளோ தான். நீங்கள் வந்து பாஸ்தா பண்ணிவிட்டு எண்டில் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் சீஸ் வந்து போட்டுக்கலாம். அதெல்லாம் உங்கள் விஷயம் தான். வேறு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணோன்னா போட்டுக்கலாம். வெஜ்ஜீஸ் கூட வேறு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணோன்னா போட்டுக்கலாம். அதெல்லாம் உங்கள் விஷயம் தான். ஸோ நம்ம வந்து தக்காளி வந்து வேக வைக்கும் போதே உப்பு வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் உப்பு வந்து லாஸ்ட்டாக பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து அடிஷனலாக ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கலரில் வந்துச்சு. இது வரைக்கும் நான் ஹையில் வச்சுருக்கேன் ஸ்டவ்வு. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு இப்போது அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். பேஸ்ட் வந்து கொஞ்சம் நேரம் வந்து இது பண்ணி விடுங்க.
இப்போ வந்து நம்ம இதில் பாஸ்தா வந்து போட்டுக்க போகிறோம். பாஸ்தா வந்து யூஸ்வலாக நீங்கள் எப்படி வேக வைப்பீங்களோ அது மாதிரி வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றுவீங்க, உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான பாஸ்தாவை அந்த எவ்வளோ பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்களோ அந்தளவுக்கு பாஸ்தா வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. பாஸ்தா வேக வைக்கும் போது எண்ணெய் எதுக்கு நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா அது வந்து ஒட்டாமல் வரும் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம். ஸோ அதனால தான் நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் பாஸ்தா போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நல்ல பாஸ்தா வந்து க்ரீமியாகவும் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் வந்து ஸ்பைசியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒயிட் பாஸ்தா வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம்ல. ஸோ அதுதான். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காரம் பத்தலைன்னா அந்த சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணோன்னா நல்லா இருக்காது. அதனால் நம்ம இந்த பேஸ்ட்டை ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த தக்காளி எல்லாத்தையும் வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சுருக்கோம். அதனால வந்து தேவையில்லை. ஸோ இப்போது வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா செஷ்வான் சட்னி, மைனேஸு, டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வந்து புளிப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும், அதனால நான் போட்டிருக்கேன். இதில் வந்து எனக்கு லைட்டாக உப்பு பத்தாத மாதிரி இருக்குது, அதனால நான் வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் மேலே உங்களுக்கு வந்து சீஸ் வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களோட விஷ் தான். ஸோ இப்போ வந்து இதை வந்து ரெடி பண்ணிட்டோமா, ஸோ வந்து எனக்கு வந்து இதில் மேலே வந்து சீஸ் போடணும் போல் இருக்குது, அதனால நான் போடுறேன். உங்களுக்கு போட விருப்பம் இல்லைன்னா போட தேவையில்லை. ஸோ இந்த பாஸ்தாவில் வந்து சீஸ் வந்துட்டு ஆப்ஷனல் தான். நீங்கள் போடலைன்னா கூட நீங்கள் இப்படியே கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ சீஸ் போட்டுட்டு இதில் வந்துட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்திருக்கு. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு ஒயிட் பாஸ்தா பிடிக்காதவங்களுக்கு இது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வந்து ரெட் பாஸ்தாவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபர்தராக வேணும், இல்லை வேறு ஏதாவது ரெசிபி வந்து நான் வந்து பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.